யோகத்தின் இறுதி இலக்கான மோட்சத்தின் இரகசிய கதவாக பேசப்படும் அத்தியாயம்தான் கைவல்ய பாதம். பதஞ்சலியின் யோக சூத்திரத்தின் 4வது அத்தியாயம். 34 சூத்திரங்களால் ஆன பரிபூர்ண விடுதலையின் ஆழ்ந்த பாதை. கைவல்யம் என்றால் தனிமை அல்லது பற்றின்மை. ஆனால் இது வெறும் தனிமை அல்ல. மனத்தை கட்டி போடும் குணங்களிலிருந்து நினைவை பிரித்தெடுத்து புருஷனை, அதாவது நம்முடைய உண்மையான ஆன்ம சுதந்திரத்தை பிரகிருதியான வெளி உலகின் பிணைப்புகளிலிருந்து விடுவிப்பது. இந்த அத்தியாயம் எண்ணற்ற பிறப்புகளின் நினைவுகளை, ஆசைகளை, பந்தங்களை கரைத்து அனைத்து அடிமைத்தனங்களிலிருந்தும் தன்னை விடுவித்த யோகியின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது. அவர் மனம் இனி அலைப்பாயாது. அவர் சிந்தனை இனி மூடுபனியால் மறைக்கப்படாது. அவர் நினைவு அதன் இயல்பான ஒளியில் ஓய்வெடுக்கிறது. யோக சூத்திரங்களின் 4 அத்தியாயங்கள் சமாதி பாதம், யோகத்தின் அர்த்தம், சாதனா பாதம், 8 மடங்கு யோகம், விபூதி பாதம், யோகத்தின் சக்திகள் மற்றும் கைவல்ய பாதம், முழு விடுதலை. இன்றைய மன அழுத்தமான சூழலில் நம்முடைய தோஷங்களும் சிதறலாம். அதனால் உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள். உங்களை இயல்பாக உணருங்கள். உங்கள் சமநிலையை கண்டுபிடிங்கள். இதுவே கைவல்யத்திற்கான முதல் படி.